வணக்கம். நம்மளோட சிறகடிக்கும் சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து எல்லாருமே பார்த்துடுறாங்க. அதே மாதிரி மணி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து சொல்கிறாரு, இந்த கல்யாணத்தில் பிரச்சனை மொட பண்ணிடாதீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். எனக்காக இந்த பிரச்சனை கொஞ்சம் விட்டுருங்க. அப்புறமா நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்து, சரி நீங்கள் சொல்கிறது சரி தான், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி மணி வந்து வேலையை பார்க்க போயிறாரு. எதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினி கிட்ட வந்து எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ரோஹினி நடந்துட்டு இருக்கு, நீ சொல்றதுலாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி அழுதுட்டு சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, என்னம்மா ரோஹினி, நான் உன்னை இப்படி பொய் சொல்லலாம்னு நினைக்கவே இல்லையா, ஆனால் நீ பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதம்மா. ஏன்னா பியூட்டி பார்லர் உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் அந்த பியூட்டி பார்லர் நீ வேலை தான் செய்கிறேன்னு தெரியும். நாங்கள் ரெண்டு பேருக்கு, அதாவது முத்துக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும் இந்த விஷயத்த. நாங்களும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுட்டோம். நீயா சொல்லுவேன்னு பார்த்தோம், நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிட்ட விஜயம் இன்னொரு ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறலாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வருது இந்த விஷயத்த கேட்ட உடனே. அப்போ ரோஹினி சைலண்டாக இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல், சரி மண்டபத்துக்குள்ள நம்ம எதுவுமே பேசணும், எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வெளில கூப்பிட்டு வராங்க. ரோஹினியை வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. வந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ரோஹினி எதுவுமே பேசாமல் இருக்கு, நீ பேசினா ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பலாரம் ஒன்று நடிக்கிறாங்க. இதை பார்த்த வித்யா, ஆண்டி கொஞ்சம் விட்டுருங்க ஆண்டி, அவளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தான் அப்படி பண்ணிட்டா, பொய் சொல்லிட்டா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, நீ அவ்வளோ தான் இருப்ப, எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பயங்கரமாக வித்யாவும் ரோஹினியும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது வித்யா சொல்கிறாங்க, ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, உங்கள் பையன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால வேறு வழியே இல்லாமல் அவன் பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இவ போய் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினி ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஆனால் அந்த ஃபோன் வந்து ஸ்ருதி கிட்ட இருக்கு. அந்த நேம் சேவ் பண்ணிருக்கு, நம்பரே போடாமல் ஏதோ போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வாங்கி முத்து வந்து அட்டன் பண்ணுறாங்க. இதை வாங்கி முத்து வந்து அட்டன் பண்ணுறாங்க. பண்ண உடனே, ஏய் கல்யாணி எங்கே இருக்கு, நீ வீட்டு பக்கமே வரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து, இங்கே பாருங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஐயோ வேறு வேறு எடுத்துறாங்க போல அப்படின்னு சொல்லி ரோஹினியோட அம்மா வந்து கட் பண்ணிடுறாங்க. பண்ணோடனே, பார்த்தீங்களாப்பா, இதோட பேர் வந்து ரோஹினி கூட கிடையாதா, கல்யாணியா, பார்த்தீங்களா, இது யார் கூட தெரில, அன்னோன் நம்பராக இருக்குது, ஆனால் சேவ் பண்ணியிருக்கு, ஆனால் பேரே வைக்காமல் சேவ் பண்ணியிருக்கு, அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரோ தான் அது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போவும் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க பார்வதி கிட்ட, பார்வதி என்னென்ன நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதியும் சைலண்ட் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நான் பார்வதி அத்தா கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்க ஒரு பியூட்டி பார்லர், அவங்க அப்பப்போ வாரம் வருவாங்க, வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு போகிறவங்க தான். இது வரைக்கும் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்வதி அத்தா பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் விஜயா, எனக்கும் தெரியாது, இவ தான் சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி மலேசியாவில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அதுதான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அப்போ விஜயா, என்ன பார்வதி நீ ஒழுங்காக அது கேட்கணுமா வேணாமா, இப்போ பாரு என் பையனோட வாழ்க்கையே போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி வந்து, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி பலார்னு அடிச்சு உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.